அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. பிரியமானவர்களே, நீங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கச் செல்லும் போது விளக்குகளை அணைக்க அறிவுறுத்தியது ஏன்? விளக்குகளை இயக்கி வைத்து தூங்கினால் என்ன நடக்கும்? 1400 ஆண்டுகள் கழித்தும் விஞ்ஞானிகள் இப்போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒவ்வொரு ஹதீஸுக்கும் பின்னால் உள்ள ஆழமான ஞானத்தையும் விஞ்ஞான உண்மைகளையும் ஆராய்கின்றனர். சிலர் விளக்குகளை இயக்கி வைத்து தூங்குவதை பழக்கமாக்கியுள்ளனர். மற்றவர்கள் முழுமையான இருட்டை மிகவும் சுகமாக காண்கின்றனர். ஆனால் தூங்கும்போது விளக்குகளை இயக்கி வைப்பது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் மட்டுமல்ல, அது உங்கள் வீட்டிற்கு ஷைத்தானை அழைக்கும். ஆம் நண்பர்களே, இரவில் விளக்குகளை இயக்கி வைக்கும் இடங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளை பின்பற்றாத இடங்களிலும் ஷைத்தான் நுழைய விருப்பம் காட்டுகிறான். இரவில் கூரையில் தனியாக தூங்குவதை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தடை செய்தார் என்பதை பற்றியும் நாம் பேசுவோம். இது எளிய விஷயமாக தோன்றலாம், ஆனால் இதற்கு பின்னால் நமது ஆரோக்கியத்திற்கும் ஆன்மீக நலனுக்குமான ஆழமான ஞானம் உள்ளது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை வழிபாட்டிற்கு மட்டுமல்ல, தினசரி வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தார். எப்படி தூங்க வேண்டும், எப்படி எழுந்திருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி உண்ண வேண்டும், கூட குளியலறையில் நுழையும் மரியாதைகள் வரை. பிரிய சகோதரர்களே, வீடியோவை இறுதி வரை பாருங்கள். ஏனெனில் நீங்கள் அறியாமல் இந்த சுன்னத்களை புறக்கணித்தால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த தவறுகளை தொடர்வீர்கள். அதன் விளைவுகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கடுமையானவையாக இருக்கும். இஸ்லாம் நம்மை பிரார்த்தனை செய்யவோ, நோன்பு நோற்கவோ, ஹஜ் செய்யவோ மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை. இஸ்லாம் நம்மை வாழவும், ஓய்வெடுக்கவும், தூங்கவும் கற்றுக் கொடுத்தது. ஏனெனில் இஸ்லாம் ஒரு மதம் மட்டுமல்ல, அது முழுமையான வாழ்க்கை முறை. சுவர் அல்லது ரெயிலிங் இல்லாத கூரையில் தூங்குவதை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார். ஏனெனில் தூக்கத்தில் ஒருவர் அறியாமல் விழுந்துவிடலாம். அத்தகைய இடத்தில் தூங்குவது அல்லாஹுவின் பாதுகாப்பிலிருந்து விலகுவதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குவதற்கு முன் கண்களில் கோல் அப்ளை செய்ய ஊக்குவித்தார். அது பார்வையை மேம்படுத்தும் மற்றும் இமைகளின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும். நபியின் மற்றொரு முக்கிய போதனை தூங்குவதற்கு முன் படுக்கையை அசைக்க வேண்டும். இது தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை அகற்ற உதவும். அவர் கூறினார், நீங்கள் படுக்கைக்கு செல்லும்போது உங்கள் உடையின் உள்பகுதியால் அதை அசைத்து பிஸ்மில்லாஹ் சொல்லுங்கள், ஏனெனில் அதில் என்ன நுழைந்துள்ளது என்பது உங்களுக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், பிரார்த்தனைக்கு முன் செய்வது போல் தூங்குவதற்கு முன் உழு செய்யுங்கள். உழுவின் நிலையில் தூங்குவது கெட்ட கனவுகளிலிருந்தும் ஷைத்தானின் சூழ்ச்சிகளிலிருந்தும் பாதுகாக்கும். அந்த இரவில் யாராவது இறந்தால் அவர்கள் தூய்மையின் நிலையில் இறக்கின்றனர். அத்தகைய நிலையில் காணும் கனவுகள் பெரும்பாலும் உண்மையாகும். ஹஸ்ரத் உபைதில்லாஹ் இப்னு உமர் அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டது. அவர் கூறினார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தூங்கச் செல்லும்போது தனது கையை தனது கன்னத்தின் கீழ் வைப்பார். பின்னர் அவர் கூறுவார், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. சில அறிவிப்புகளில் படுக்கையை 3 முறை அசைத்து பிஸ்மில்லா சொல்லி படுக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. பிரிய சகோதரர்களே, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குவதற்கு முன் விளக்குகளை அணைக்க கண்டிப்பாக அறிவுறுத்தினார். அவர் கூறினார், நீங்கள் இரவு தூங்கச் செல்லும்போது விளக்கை அணைக்கவும், அதனால் எந்த தீங்கும் ஏற்படாதிருக்கட்டும். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டது. அவர் கூறினார், நீங்கள் இரவு தூங்கும்போது வீட்டில் தீயோ விளக்கோ எரிய வைக்காதீர்கள். இன்றைய காலத்தில் இந்த ஹதீஸ் கேஸ் ஸ்டவ்கள், ஹீட்டர்கள், எலக்ட்ரிக் விளக்குகள் போன்றவற்றுக்கும் பொருந்தும். பெரும்பாலும் இவற்றை இயக்கி வைப்பது பயங்கர விபத்துகளுக்கு காரணமாகிறது. வீடுகள் தீப்பிடிக்கும் அல்லது மக்கள் மூச்சு திணறலால் இறக்கும். ஹதீஸ் படி இரவில் ஒரு எலி தீயில் மோதி தீப்பிடிப்பு ஏற்படலாம். நவீன ஆராய்ச்சிகள் காட்டுவது விளக்குகளை இயக்கி தூங்குபவர்கள் புற்றுநோய், தோல் நோய்கள் போன்ற கடுமையான நிலைகளின் ஆபத்தில் உள்ளனர். விளக்குகளை இயக்கி தூங்குவது ஹார்மோன் சமநிலையை தடைப்படுத்தும், தூக்கத்தின் தரத்தை குறைக்கும், மன அழுத்தத்தை அதிகரிக்கும். எனவே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அமைதியான ஓய்வை உறுதிப்படுத்த தூங்குவதற்கு முன் அனைத்து விளக்குகளையும் அணைப்பதே சிறந்த வழி. ஒருநாள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தோழர்களிடம் கூறிக்கொண்டிருந்தார், தண்ணீரை கவனமாக மெதுவாக 3 சிப்புகளாக குடியுங்கள். ஒரு யூதன் இதை கேட்டான். அதே இரவு தாகம் ஏற்பட்ட போது அவன் தனது மனைவியிடம் கூறினான்,
எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடு, ஆனால் அதில் எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்து. மனைவி பதிலளித்தாள், நான் எப்படி சோதிப்பேன்? அறையில் விளக்கு அணைக்கப்பட்டுள்ளது. இதில் கோபமடைந்து அவன் எழுந்து விளக்கை இயக்கினான். மனைவி தண்ணீர் கொண்டு வந்தபோது கிளாஸில் ஒரு கருப்பு விஷமுள்ள தேள் மிதந்து கொண்டிருப்பதை அவன் கண்டான். அடுத்த நாள் காலை அந்த யூதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வந்து முழு சம்பவத்தையும் கூறினான். உணர்ச்சி வசப்பட்டு அவன் கூறினான், மனித உயிர்களின் பாதுகாப்புக்கு இவ்வளவு கவனம் செலுத்தும் ஒரு மதம் நிச்சயமாக மக்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கும். பின்னர் அவன் இஸ்லாமை ஏற்று முஸ்லிமானான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், யாருடைய கைகளிலாவது இறைச்சி அல்லது கொழுப்பின் மனம் இருந்தால் தூங்குவதற்கு முன் அவற்றை கழுவுங்கள், இல்லையெனில் தீங்கு வரலாம். நபி நம்மை தூங்குவதற்கு முன் உணவு மற்றும் பானங்களை மூடி வைக்கவும் பிஸ்மில்லாஹ் சொல்லவும் அறிவுறுத்தினார். வேறு எதுவும் கிடைக்காவிட்டால் ஒரு குச்சியால் கூட மூடலாம், ஏனெனில் மூடிய பாத்திரத்தை ஷைத்தான் திறக்க முடியாது. ஒரு ஹதீஸ் கூறுகிறது, ஒரு ஆண்டில் ஒரு இரவு வருகிறது, அதில் தொற்று மற்றும் நோய்கள் இறங்கும். மூடப்படாத எந்த பாத்திரமும் பாதிக்கப்படலாம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வலது கையை கன்னத்தின் கீழ் வைத்து தூங்குவார். வயிற்றில் கை வைத்து படுப்பதை அவர் வெறுத்து அது நரகவாசிகளின் தூக்க முறை என்று கூறினார். சூரத்துல் கமரில் கூறப்படுகிறது, அவர்கள் முகத்தோடு நெருப்பிற்கு இழுத்து செல்லப்படும் நாள். சொல்லப்படும் நரகாக்னியின் தொடுதலை சுவைக்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், உங்கள் குழந்தைகள் 7 வயதாகும்போல் பிரார்த்தனை செய்ய உத்தரவிடுங்கள், 10 வயதாகும்போல் பிரார்த்தனை செய்யாவிட்டால் அவர்களை தண்டியுங்கள், அவர்களின் படுக்கைகளை பிரியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை துணியால் மூடி தூங்குவதை தடை செய்தார், ஏனெனில் அது விஷமுள்ள சுவாச வாயுக்களை சுவாசிப்பது ஆரோக்கியத்தை பாதிக்கும். நபி இஷா நமஸ்காரத்திற்கு பின் தாமதப்படுத்தாமல் இருந்தார். அவர் உடனடியாக தூங்கி ஃபஜ்ர் நமஸ்காரத்திற்கு எளிதாக எழுந்தார். அல்லாஹ்ம, எல்லா உயிரினங்களின் ரப்பே, நீ மிகவும் இரக்கமுள்ளவனும் மிகவும் கருணையுள்ளவனும். வினயத்துடனும் முழு கவனத்துடனும் நான் உன்னிடம் திரும்புகிறேன், உனது வழிகாட்டுதலையும் ஆதரவையும் தேடி. அல்லாஹும்ம, எனது நமஸ்காரங்களில் உறுதியுடன் நிலைத்திருக்க எனக்கு வலிமை கொடு, அதனால் நான் ஒவ்வொரு சலாத்தையும் உண்மையுடனும் பக்தியுடனும் நிறைவேற்றட்டும். உனது நினைவில் எனது இதயம் அமைதி காணட்டும், ஒவ்வொரு சுஜூதும் எனது ஆன்மாவை உனது சமீபத்திற்கு அருகில் கொண்டு வரட்டும். அல்லாஹும்ம, இந்த உலகிலும் மறு உலகிலும் எனக்கு வெற்றியின் கதவுகளை திற. ஞானம், அறிவு, நீதியான செயல்களால் எனது பாதையை ஒளிரச் செய். வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் நன்மைக்காக உழைக்கும் வலிமையும் ஒவ்வொரு தடையையும் கடக்கும் உறுதியும் கொடு. அல்லாஹும்ம, அகங்காரத்திலிருந்தும் திமிரிலிருந்தும் என்னை பாதுகா. உனது எண்ணற்ற அருள்களுக்கு நான் எப்போதும் நன்றியுள்ளவனாக்கு. பயனுள்ள ஞானத்தில் என்னை அதிகரி. சட்டப்பூர்வமான வழிகளில் எனது உபஜீவனத்தை விரிவுபடுத்தி உன்னிடம் அருகில் கொண்டு வரும் வாய்ப்புகளை கொடு. எனது நேரம், முயற்சிகள், வேலை ஆகியவற்றை அருள். எனது நோக்கங்களை தூய்மைப்படுத்து. எனது ஒவ்வொரு அடியும் உனது திருப்தியை பெறுவதற்கு நகரட்டும். அல்லாஹும்ம, எனது எல்லா விவகாரங்களையும் எளிதாக்கு. முடிவுகள் எடுப்பதில் தெளிவு கொடு. எனக்கு மட்டுமல்ல, சுற்றியுள்ளவர்களுக்கும் நன்மை கொண்டு வரும் வெற்றியை கொடு. எனது ஈமானை வலுப்படுத்து, இதயத்தை தூய்மைப்படுத்து, நேரான பாதையில் என்னை உறுதிப்படுத்து. அல்லாஹும்ம, மற்றவர்களுக்கு இரக்கத்தின் மற்றும் பயனின் ஊற்றாக என்னை மாற்று. எனது வாழ்க்கை உனது ஒளியின் மற்றும் தெய்வீக வழிகாட்டுதலின் பிரதிபலிப்பாக ஆகட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.